ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு நக்ஷத்ரா தமிழ் சேனல். இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அலர்ட்டாக வரும். ஸோ லாஸ்ட் ஒரு 1 வீக் டு 10 டேஸ் வந்து பார்த்திங்கன்னா, அந்த சிட் அவுட்டில் ரொம்ப நாளாக ஃபாரஸ்ட் தீமில் இது மாதிரி ஒரு டெக்கர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அதுக்காக மெனக்கட்டு, அதனால தான் என்னால் கொஞ்சம் வீடியோ வந்து போட முடியல. ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட அந்த லைட்ஸ்லேருந்து அந்த ஃப்ளவர்ஸ்லேருந்து அந்த பாட்லேருந்து ஒவ்வொன்றையுமே வந்து கொஞ்சம் பார்த்து பார்த்து மெனக்கெட்டு தான் வந்து பண்ணினோம். கடைசியாக வந்து சூப்பராக வந்து ஆயிடுச்சு. இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா டயட்டில் கொஞ்சம் கான்ஷியஸாக இருக்கேன். வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 நாள் ஃபுல் டேவுமே வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஃப்ரூட்ஸ் மட்டும்தான் சாப்பிட்டு டயட்டில் வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு கண்டிப்பாக வந்து வெயிட் லாஸ் ஆச்சு அப்படின்னாக்க அந்த டயட் பிளானை வந்து உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன். உங்களுக்கும் வந்து யூஸ் ஆகும். நான் இப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ணதுனால என்னால் வந்து இப்போ கன்ஃபார்ம் பண்ண முடியல. ஸோ நான் வந்து ஒரு 1 ஆர் 2 மந்த்ஸ் நான் அதை வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு எனக்கு உண்மையிலே வந்து நான் கொஞ்சம் ஃபுட்டிங்கை கண்டிப்பாக வந்து நான் சாப்பிட்ருவேன் எல்லாமே. ஸோ நான் வெயிட் குறைச்சேன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். அதே மாதிரி பஞ்சகவ்ய விளக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் வந்து என்னால் வந்து போஸ்ட் போட முடியல. ரொம்பவே டைட்டாக பிஸியாக இருந்தது. உங்களுக்கு பஞ்சகவ்ய விளக்கு வேணும் அப்படின்னாக்கா இந்த வீடியோவில் தர்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். கஸ்டமைஸ்டாகவும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஒரு 2 விளக்கு யாருக்கா கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு 2 விளக்கு கூட உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு எதை மாதிரி வேணும், உங்களுக்கு ஒரு சில பேர் கோபேஸ்க்கு ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் வந்து கொடுக்கறதுக்கு இது வந்து வாங்கிக்கிட்டாங்க. எதை மாதிரி வேணுனாலும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ப்ராடக்ட் வந்து நம்ம வந்து ரிவ்யூ பார்க்கலாம். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ பண்ணுறேன் அப்படின்னா அது கண்டிப்பாக வந்து ஒன்று நான் யூஸ் பண்ணியிருப்பேன், இல்லைனா என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ், இல்லைனா என் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யூஸ் பண்ணதுக்கப்புறமா யூஸ் பண்ணலாமா, இது எப்படி இருக்கும், இதில் உண்மையிலே நல்லா இருக்கா, யூஸ் பண்ணலாமா அப்படிங்கிறத நான் வந்து சொல்லுவேன். இதில் வந்து கொஞ்சம் சைடு எஃபெக்ட் இருக்குது, ஒரு சில பேர் கொத்துக்குது, ஒரு சில பேர் கொத்துக்கலைன்னா கூட நான் அதையும் வந்து கண்டிப்பாக வந்து மென்ஷன் பண்ணுவேன். இது ஒரு ப்ராக்டிக்கலாக நம்ம டெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து ரிவ்யூ பண்ணுவோம். நிறைய ப்ராடக்ட் வந்து ப்ரமோஷன்ஸ்க்கு வந்தால் கூட நான் அதை ஒரு 10 டேஸாவது யூஸ் பண்ணினதுக்கு அப்புறமா தான் நான் வந்து பண்ணுவேன். ஸோ இப்போ கூட ஃபிக்ஸ் டெர்மா வந்து பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சரைசர் க்ரீம் வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து போட்டேன். அதுக்கப்புறமா ஒரு 10 to 15 டேஸ் நான் வந்து அதர் க்ரீம்ஸ்லாம் யூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் நான் வந்து ஃபீட்பேக் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்தேன். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு சூப்பரான ப்ராடக்ட் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். பயங்கரமாக வைரலாக யூடியூப்பில் வந்து போயிட்டுருக்கு. யூடியூப் மட்டும் இல்லைங்க, ஸோ நிறைய பேர் வாங்கி இது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ உண்மையிலேயே இது நல்லா இருக்கா அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்து பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போகிறது இந்த பிம்பாமோட பார்ட்டிஸ் லவ் அண்ட் கேர்ல உருவான பிம்பாம் ஹேர் ஆயிலை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதை மாதிரி ப்ராடக்டை வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஒரு சில பேர் வந்து என்கிட்ட கேட்டாங்க, இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்களா, இதை பற்றிலாம் சொல்லாமல். எனக்கு நிறைய ஆட் வந்து வந்துகிட்டே இருக்கும். யூடியூப்ல வந்து நம்ம எடுக்கும் போதும் சரி, ஃபேஸ்புக்கில் எடுக்கும் போதும் சரி, இவங்கெல்லாம் வந்து பிரபலமாக இருக்கிறவங்க நிறைய அவங்களோட ப்ராடக்டை வந்து வரும்போது, ஸோ இப்போ நம்மளுமே வந்து பஞ்சகவ்ய விளக்கு வந்து போடுறோம் இல்லையா, ஸோ போடும்போது கண்டிப்பாக வந்து ஏமாத்தாம நல்ல முறையில் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. ஒன்று இது கான்ட்ரவர்ஷியலாக ஒரு சில கமெண்ட்ஸ் வந்து நான் பார்க்குற ரிவ்யூ, நான் ஏன் இந்த மாதிரி ப்ராடக்ட்டை டச் பண்ண பயப்படுறேன் அப்படின்னா, ஸோ நான் வந்து நிறைய பேரோட ரிவ்யூ பார்க்கும்போது அவங்க நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னா கூட கமெண்ட்ல வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து நிறைய வருது. அதுவே கொஞ்சம் வந்து ஃபியர் ஆகி சரி நம்ம வந்து பொய் சொல்றோம் அப்படிங்கிற மாதிரி ப்ரொஜெக்ட் ஆகிடக்கூடாது. அதனால தான் நான் இது மாதிரி ப்ராடக்ட்டை வந்து டச் பண்றது கிடையாது. பட் இருந்தாலும் ஒரு சில பேர் ரொம்ப வந்து கேட்கறதுனால இந்த பிம்பாமோட ஹேர் ஆயில் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கறத நான் வந்து சொல்றேன். இதை வந்து நான் இப்பதான் வந்து இந்த ப்ராடக்ட் என் கையில வந்திருக்கு. ஆனா எங்க அம்மா வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 மந்த்ஸா இந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா இது நல்லா இருக்கு, ஏன்னா நடுவில் எனக்கு ரொம்ப ஹேர் ஃபால் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ இது நல்லா இருக்கு, நான் யூஸ் பண்ணேன், அதனால நீயும் யூஸ் பண்ணு, கண்டிப்பாக ஹேர் ஃபால் வந்து ரெடியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி எனக்காக வாங்கி கொடுத்த இந்த ப்ராடக்ட் தான். ஸோ இது வந்து நான் வந்து யூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு நான் சொல்றேன். ஆனால் எங்கள் அம்மா வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து சாட்டிஸ்ஃபைடே ஆக மாட்டாங்க எந்த ஒரு ப்ராடக்ட்லையும். ஸோ அவங்களுக்கு உண்மையிலேயே ஒர்க் அவுட் ஆனால் மட்டும்தான் எனக்கு வந்து வாங்கி கொடுப்பாங்க. ஸோ இப்போ நடுவில் வந்து நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன் கொஞ்சம் ஹேர் ஃபால் நிறையாவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு ரொம்ப லென்த்தியாகவும் ஹேர் கிடையாது. எனக்கு வந்து என்னன்னா ஹேர் ஃபால் ரெடியூஸ் ஆகி இப்போ இருக்கிற ஸ்ட்ரென்த் வந்து மெயின்டைன் பண்ணால் போதும், அவ்வளோதான் நான் வந்து எதிர்பார்க்கறது. அப்படியே எனக்கு வளரணும் அப்படிலாம் நான் வந்து எதிர்பார்க்கல. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவோட ஃபீட்பேக் வந்து நல்லாவே ஹேர் ஃபால் ரெடியூஸ் ஆகுது அப்படிங்கிறது தான். ஸோ ஹேர் ஃபால் ரெடியூஸ் ஆனாலே ஹேர் க்ரோத் வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து கிடைக்கும். ரொம்ப லாங்காக இல்லைன்னா கூட இருக்கிற அந்த ஸ்ட்ரென்த் குறையாம நம்மளோட ஹேரை பார்த்துக்கிட்டாலே வந்து நமக்கு வந்து அந்த ஹேர் ஆயில் வந்து ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ இந்த பிம்பாம் ஹேர் ஆயில் ஃபேக்காகவும் வந்து வருது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஒரு சில பேர் பார்க்கும்போது அமேசான், மீஷோலலாம் நானே வந்து போய் இது வந்து ஆர்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்க்கும்போது
அந்த ஏஜென்சி நேமை நீங்க செக் பண்ணுங்க. பிம்பாம் வெஞ்சரர் அப்படின்னு இருந்தா மட்டும்தான் அது வந்து உண்மையான ஒரிஜினல் ஹேர் ஆயில். அதர்வைஸ் வந்து பாத்தீங்கன்னா இவங்க நேம்லேயே வந்து நிறைய வந்து ஃபேக் ஹேர் ஆயில் வந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு பிம்பாம்லேயே வந்து பாத்தீங்கன்னா வீடியோ வந்து ஒன்று போட்டிருக்காங்க. அதனால வாங்கும் போது கவனமா வாங்க. இந்த ப்ராடக்ட் வந்து எல்லோ கலர்ல இருக்கும். அவங்க 2 பேரோட போட்டோ போட்டிருக்கு. அட்டர் பாக்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உண்மையிலேயே வந்து நல்லா ஸ்ட்ராங்கா தாங்க இருக்கு. பாக்ஸை பிரிக்கிறதுக்கு வந்து ரொம்ப கவனமா அந்த பாட்டில் வந்து உடஞ்சு கொட்டிடக்கூடாது என்ன அப்படிங்கறதுல ரொம்பவே கவனமா வந்து பேக் பண்ணியிருக்காங்க. ஏன்னா கிட்டத்தட்ட ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டு தான் இந்த பாக்ஸை வந்து நம்ம பிரிச்சோம். இப்போ ஸோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து சின்ன பாக்ஸ் மட்டும் தான் நம்ம வந்து ரொம்ப பெருசா இருக்கனே வாங்கல. இருக்கிறதுலே வந்து கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 100 ml தான் வந்து நம்ம வந்து வாங்கியிருக்கோம் இந்த ஹேர் ஆயில். ஸோ அதுலேயே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கிஃப்டா வந்து ஒரு சீட் பென்சில் அப்படின்னு சொல்லி, சீட் பென்சில் வந்து ரொம்ப அவங்க வந்து வைரலா வந்து சொல்லிட்டு இருப்பாங்க இல்லையா, நிறைய பேருக்கு வந்து சீட் பென்சில் ஃப்ரீயா வந்து கொடுத்துட்டு இருக்கோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா பென்சில் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் சீட் இருக்கும். இதை வந்து நம்ம தோட்டத்துல போட்டாக்க செடியா வந்து வளரும். இதான் வந்து சீட் பென்சில். இதுவும் வந்து நமக்கு ஃப்ரீயா பிம்பாம் அப்படின்னு நேம் போட்டே நமக்கு வந்து கொடுக்குறாங்க. யூடியூப் சேனல்ல வந்து நிறைய வந்து பெனிஃபிட்ஸ் இதுல என்னெல்லாம் நாங்க வந்து யூஸ் பண்ணி ஹேர் ஆயில் பண்றோம் அப்படிங்கறதெல்லாம் நம்ம வந்து சொல்லிட்டே தான் இருக்காங்க. நிறைய வந்து அவங்க வந்து ப்ராடக்ட் வந்து டெலிவரி பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ ஒரு சில பேர் நம்ம வந்து சேனல்ல வந்து ப்ராடக்ட் வாங்கும் போது ஈவன் தோ என்னோட இதுவே வாங்கும் போது நிறைய யோசனை இருக்கும், நிறைய என்கொயரி வரும். ஆனா நிறைய பேர் நம்பி வாங்க மாட்டாங்க. ஆனா இவங்கள நம்பி வாங்கலாம். கண்டிப்பா வந்து ப்ராடக்ட் வருது. அதுக்கு வந்து நான் வந்து கேரண்டி உங்களுக்கு. கண்டிப்பா நம்பி வாங்கினாக்கா கண்டிப்பா வந்து ப்ராடக்ட் வந்துருது. அதே மாதிரி ஹேர் ஃபாலும் ரெடியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு என்னோட அம்மாவை நான் நம்புறேன்ல. ஸோ என்னோட அம்மாவே எனக்கு வந்து சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா நானும் யூஸ் பண்ணிட்டு அப்கமிங்ல இந்த ஹேர் ஆயில் உண்மையிலே எப்படி இருக்கு. ஏன்னா ஒரு சில பேருக்கு ஒரு சில ஹேர் ஆயில் செட் ஆகும், ஒரு சில பேருக்கு செட் ஆகாது. ஸோ எனக்கு இந்த ஹேர் ஆயில் செட் ஆகுதா அப்படிங்கறத நான் கண்டிப்பா அப்கமிங் வீடியோஸ்ல சொல்றேன். மற்றபடி பிம்பாம் ஹேர் ஆயில் உண்மையிலே வந்து நேச்சுரலான ப்ராடக்டை யூஸ் பண்ணி தான் பண்றாங்க. அந்த இன்கிரீடியன்ட்ல பார்க்கும்போதே தெரியுது. அதனால ஒரு சில பேருக்கு இந்த இன்கிரீடியன்ஸ் ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறது அந்த சைட்ல நீங்க அமேசான் சைட்லயோ மீஷோ சைட்லயோ போனா அந்த இன்கிரீடியன்ஸை செக் பண்ணிக்கோங்க. உண்மையிலேயே அந்த இன்கிரீடியன்ஸ்லாம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னா தாராளமா இந்த ஆயிலை நீங்க வாங்கலாம். ஸோ நானும் யூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு வித்தின் 2 monthsல ஒரு 2 months யூஸ் பண்ணிட்டு இந்த அட்லீஸ்ட் இந்த ஒரு பாட்டில் முடிஞ்சதுக்கு அப்புறம் உண்மையிலேயே ஒர்க் ஆகுதா இல்லையாங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் அப்படின்ட்டு நம்புறேன். வேற ஒரு வீடியோலயும் உங்களுக்கு சந்திக்கிறேன். டாடா பை பை.